ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் ஒரு அரசு வேலைவாய்ப்பு பற்றி பார்க்க போகிறோம். நான் டீச்சிங் ஸ்டாஃபுக்கு ரெக்ரூட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. குரூப் ஏ, குரூப் பி, குரூப் சின்னு எல்லா கேட்டகரியிலையுமே பார்த்தீங்கன்னா வேகன்சிஸ் வந்திருக்கு. விருப்பமும் தகுதி இருக்கிறவங்க ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா அதுக்கு அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. முக்கியமாக பெண்களுக்கு எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸாக இருந்தால் ஃபீஸ் பேமெண்ட்டே கிடையாது. ஃப்ரீயாகவே வந்துட்டு அப்ளை பண்ணிக்கலாம். இந்த ஜாப் பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸுமே தெரிஞ்சுக்கணுன்னா வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம ஆஸ்பிரன்ஸ் இன்ஃபோ சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் உங்களோட அஃபிஷியல் கெரியர் சைட்டு. இதில் அப்படி ஸ்வைப் பண்ணி கீழே போனீங்கன்னா ஆப்பர்ச்சுனிட்டிஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு டேப் இருக்குது. அதை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா நான் டீச்சிங் ரெக்ரூட்மெண்ட்டுன்னு இருக்கும். அதில் போய் பார்த்தீங்கன்னா எல்லா ஜாபுக்குமே, அதாவது குரூப் ஏ, குரூப் பி, குரூப் சி 3 கேட்டகரியிலையுமே இருக்க போஸ்ட்டுக்கு தனித்தனியாக வந்து நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருப்பாங்க. அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனில் பார்த்தீங்கன்னா அவங்க எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனும் ஏஜ் லிமிட்டும் கொடுத்துருக்க மாட்டாங்க. ஒவ்வொரு போஸ்ட்டுக்குமே தனித்தனியாக குவாலிஃபிகேஷன், ஏஜ் லிமிட் எல்லாமே தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த தனித்தனியாக கொடுத்துருக்க லிங்க்கை தான் வந்து நீங்கள் கிளிக் பண்ணி பார்க்குற மாதிரி இருக்கும். அதனால தான் ஃபஸ்ட்டு இதை காமிச்சேன். ஸோ இந்த வெப்சைட் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதிலே செக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் பார்க்கலாம். ஓகே, இதான் அந்த நோட்டிஃபிகேஷன். நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, புதுச்சேரி, அங்கேருந்து இந்த நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆயிருக்கு. 1/3 அன்றைக்கே இந்த நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆயிடுச்சு. இதில் என்னென்ன போஸ்ட் வேகன்சிலாம் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். டெப்டி ரெஜிஸ்ட்ரார், அசிஸ்டன்ட் ரெஜிஸ்ட்ரார், மெடிக்கல் ஆஃபீஸர், ஸ்டூடெண்ட்ஸ் ஆக்டிவிட்டி அண்ட் ஸ்போர்ட்ஸ், எஸ்ஏஎஸ் ஆஃபீஸர். ஸோ அந்த 4 போஸ்ட்டை வந்து குரூப் ஏல கொடுத்துருக்காங்க. எல்லாமே வந்து லெவல் 12 அண்ட் லெவல் 10 தான் இருக்குது. ஸோ ஹை லெவல் சேலரி தான். குரூப் பியில் வந்துட்டு டெக்னிக்கல் அசிஸ்டன்ட், எஸ்ஏஎஸ் அசிஸ்டன்ட், லைப்ரரி அண்ட் இன்ஃபர்மேஷன் அசிஸ்டன்ட், சூப்பரிண்டெண்டன்ட், பர்சனல் அசிஸ்டன்ட் இதெல்லாமே குரூப் பியில் கொடுத்துருக்காங்க. குரூப் சியில் டெக்னீஷியன், ஜூனியர் அசிஸ்டன்ட், ஆஃபீஸ் அட்டெண்டன்ட், லேப் அட்டெண்டன்ட் இதெல்லாமே வந்து குரூப் சியில் இருக்குது. ஒவ்வொரு போஸ்ட்டுக்குமே வந்து கேட்டகரி வைஸாக ரிசர்வ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் எந்த கேட்டகரியில் வரீங்களோ உங்களுக்கு எவ்வளோ வேகன்சிஸ் இருக்குது அப்படிங்கிறத நோட்டிஃபிகேஷனில் செக் பண்ணிக்கோங்க. குரூப் பி போஸ்ட்டுக்கு எல்லாமே லெவல் 6 வந்துட்டு பே ஸ்கேல் சொல்லியிருக்காங்க. குரூப் சிக்கு லெவல் 3, லெவல் 4 சேலரி இருக்கும். நீங்கள் இதுக்கு ஆன்லைனில் அப்ளை பண்ணிங்கன்னா உங்கள் அப்ளிகேஷனை வந்து ஸ்க்ரீனிங் பண்ணி செலெக்ஷன் ப்ராசஸ்க்கு கூப்பிடுவாங்க. அது என்ன மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத அவங்க இனிமேல் தான் வெப்சைட்டில் செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்குங்கிறத அவங்க வெப்சைட்டில் வந்து இன்டிமேட் பண்ணுவோன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வென்யூ, டேட்டு எல்லாமே வந்துட்டு அவங்க வெப்சைட்டில் வந்து இன்டிமேட் பண்ணுவாங்க. ஸோ செக் பண்ணிட்டே இருங்க. இப்போ உங்களுக்கு மல்டிபிள் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறதுனால பண்ணலாம். ஆனால் ஒவ்வொரு போஸ்ட்டுக்குமே நீங்கள் தனித்தனியாக வந்து அப்ளை பண்ணணும். ஒவ்வொன்றுக்குமே எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், ஏஜ் லிமிட் எல்லாமே வந்து அந்த தனித்தனி லிங்க்ஸ் இருந்தது இல்லையா வெப்சைட்டில், அதில் இருக்கும். அதை செக் பண்ணிக்கோங்க. அதில் கொடுத்துருக்க ஏஜ் லிமிட்லேருந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. எஸ்சி, எஸ்டியாக இருந்தால் 5 இயர்ஸ், ஓபிசியாக இருந்தால் 3 இயர்ஸ் கொடுப்பாங்க. இதே பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸாக இருந்தால் 10 இயர்ஸ் வரைக்கும் ரிலாக்ஸேஷன் இருக்குது. அதை நோட்டிஃபிகேஷனில் செக் பண்ணிக்கோங்க. இதோட அப்ளை லிங்க் நோட்டிஃபிகேஷன்லேயே கொடுத்துருக்காங்க. நானும் டிஸ்கிரிப்ஷன்லேயே நோட்டிஃபிகேஷனோட லிங்க், அப்ளை லிங்க் எல்லாமே கொடுத்துருக்கேன், அதிலே செக் பண்ணிக்கோங்க. இதுக்கு வந்து ஃபீஸ் பேமெண்ட் வந்து 500 rupees சொல்லியிருக்காங்க. இதே எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூடி ஃபீமேல் கேண்டிடேட்ஸாக இருந்தால் ஃப்ரீயாகவே வந்துட்டு அப்ளை பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து ஃபீஸ் பேமெண்ட்டே கிடையாது. இது போக நிறையா இன்னும் ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதெல்லாமே நோட்டிஃபிகேஷனில் தெளிவாக படித்து பார்த்துட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. வேறு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. தேங்க்யூ.